நாம் இன்றைக்கி ரொம்பவும் க்ரீமியான ஒரு மோர் குழம்பு எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்குன வெள்ளை பூசணிக்காவும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிற டைமில் ஒரு திக்கான ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ப 3 கூட சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை நான் ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம அதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதனோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதனோட தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு சேர்த்துட்டு சீரகம், வெந்தயம், ஒரு வரமிளகா, கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்போடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு கட்டியெல்லாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதனோட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் குயிக் அண்ட் க்ரீமியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு வடை இல்லாட்டி அப்பளம் கூட போதும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.